வணக்கம். இன்னைக்கு நாம தென்னிந்தியாவோட வரலாற்றையும் நிலப்பரப்பையும் கட்டிடக்கலையையும் முற்றிலுமா மாத்தி எழுதின ஒரு மாபெரும் வம்சத்தை பத்தி தான் ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம வியந்து பார்க்கிற பல பிரம்மாண்டமான கோயில்களுக்கும் கலைகளுக்கும் உறுதியான அடித்தளம் போட்டதே இவங்க தான். இது ஏதோ சாதாரணமா வந்துட்டு போன மன்னர்களோட கதை கிடையாது. ஒரு சாம்ராஜ்யத்தோட உச்சம் கலையில ஏற்பட்ட ஒரு மாபெரும் புரட்சின்னு சொல்லலாம். சரி, முதல்ல இந்த பல்லவர்கள்னா யாரு? ரொம்பவே மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு தொடக்கத்திலிருந்து உருவாகி இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அழிக்க முடியாத கற்கோயில்களை அவங்க எப்படி உருவாக்குனாங்க? ஒரு பெரிய நிலப்பரப்பையே எப்படி அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்க? வாங்க, இந்த தொகுப்புல அதை பத்தி ரொம்ப தெளிவா பார்க்கலாம். நாம இன்னைக்கு பயணிக்க போற பாதையோட ஒரு சின்ன சுருக்கம் இதுதான். அவங்களோட புராண கதைகள் கலந்த தொடக்கத்துல ஆரம்பிச்சு மாபெரும் சாம்ராஜ்யத்தை மீட்டெடுத்தது, பாறைகளை குடைந்த சிற்பி, வாதாபியை வென்ற வீரன், கடைசியா அவங்க விட்டுட்டு போன கட்டிடக்கலை வரைக்கும் எல்லாத்தையும் வரிசையா பார்க்கலாம். செக்ஷன் 1, மர்மங்கள் நிறைந்த தோற்றம். பல்லவர்கள் மாபெரும் சக்கரவர்த்திகளா மாறுறதுக்கு முன்னாடி அவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்கன்னு இன்னைக்கும் ஒரு பெரிய விவாதம் போயிட்டு தான் இருக்கு. பல்லவா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு கொடி இல்லனா இளம் தளிர்னு அர்த்தம். ஆனா கொஞ்சம் இருங்க, பழைய தமிழ் மரபுல இதுக்கு இன்னொரு ஆச்சரியமான பொருளும் இருந்திருக்கு. அது என்ன தெரியுமா? கொள்ளையர். இப்படி இளம் தளிர்ல ஆரம்பிச்சு கொள்ளையர் வரைக்கும் பல அர்த்தங்களை வச்சிருக்க இவங்க கொடிகள் நிறைஞ்ச தொண்டை மண்டலத்துல தங்களோட அதிகாரத்தை ரொம்ப தந்திரமா நிலைநிறுத்தினாங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இவங்களோட தோற்றத்தை பத்தி நிறைய தியரிஸ் இருக்குங்க. சில பேர் இவங்க மேற்கு இந்தியாவிலிருந்து வந்த பல்லவர்கள், அதாவது பார்த்தியர்கள்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இவங்க வேங்கி பகுதியைச் சேர்ந்த உள்ளூர் பழங்குடி அல்லது மேய்ச்சல் சமூகத்தினர்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஃபேமஸான ஒரு புராண கதை ஒன்று இருக்கு. பாதாள உலகத்தை சேர்ந்த ஒரு நாக இளவரசிக்கும் ஒரு இளவரசனுக்கும் பிறந்த குழந்தை தான் முதல் பல்லவ மன்னனாம். அந்த குழந்தைய ஒரு இளம் தளிரை கட்டி கடல்ல மிதக்க விட்டதாகவும் அந்த தளிர்லேருந்து தான் பல்லவான்ற பேரே வந்ததாகவும் சொல்றாங்க. எவ்வளோ ஆழமான கற்பனை பாத்தீங்களா? சரி, இப்போ ஒரு உள்ளூர் ஆட்சியாளர்களா இருந்த பல்லவர்கள் எப்படி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் ஆள்ற ஒரு மாபெரும் சக்தியா மாறினாங்க? அதுக்கான விட அந்த காலத்துல இருந்த ஒரு பெரிய அரசியல் வெற்றிடத்துல தான் இருக்கு. இந்த காலக்கோட்டை கொஞ்சம் கவனிங்க. கிபி 2 மற்றும் 3ஆம் நூற்றாண்டுகள்ல சாதவாகனர்களோட வீழ்ச்சிக்கு பிறகு இக்ஷ்வாகுகளோட எழுச்சி வருது. அதுக்கப்புறம் 3 முதல் 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் களப்பிரர்களோட படையெடுப்பால தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அரசியல் குழப்பம், கிட்டத்தட்ட ஒரு இருண்ட காலம்னே சொல்லலாம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் 6ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில பல்லவர்கள் இக்ஷ்வாகுகளை பின்னுக்கு தள்ளி தங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த சாம்ராஜ்யத்துக்கு ரொம்ப வலுவான ஒரு அஸ்திவாரத்தை அமைச்ச முதல் மாபெரும் பேரரசர், ஃபர்ஸ்ட் இம்பீரியல் கிங்னு சொல்லப்படுற சிம்மவிஷ்ணுவோட காலகட்டம் இது. இவரோட காலத்திலிருந்து தான் பல்லவ வரலாற்றோட பொற்காலமே ஆரம்பிக்குது. சிம்மவிஷ்ணு தனக்கு தானே வச்சுக்கிட்ட ஒரு மாசான பட்டப்பேர் என்ன தெரியுமா? அவனை சிம்மன், அதாவது பூமியின் சிங்கம். அவரோட அந்த கம்பீரமான ஆளுமைக்கும் எதிரிகளை நடுங்க வச்ச இராணுவ பலத்துக்கும் இந்த பேரு ரொம்பவே பொருத்தமா இருந்துச்சு. ஒரு பக்கம் களப்பிரர்களோட காலத்துல விவசாயிகளோட கிளர்ச்சி மிகப்பெரிய அரசியல் குழப்பம்னு ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆனா சிம்மவிஷ்ணு உள்ள வந்ததும் என்ன பண்ணாரு தெரியுமா? வட தமிழ்நாட்டுல இருந்த களப்பிரர்களை ஈவிரக்கமே இல்லாம அடிச்சு நொறுக்குனாரு. அது மட்டும் இல்லாம தெற்கே வளமான காவிரி நதிப்படுகை வரைக்கும் தன்னோட சாம்ராஜ்யத்தோட எல்லைகளை விரிவுபடுத்தினாரு. அந்த நிலப்பரப்புக்கே ஒரு மாபெரும் அமைதியையும் நிலைத்தன்மையும் கொண்டு வந்தாரு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான இராணுவ சாம்ராஜ்யம் போர்களை விட்டுட்டு தன்னோட முழு கவனத்தையும் கலை மற்றும் கட்டிடக்கலை பக்கம் திருப்பினா என்ன நடக்கும்? வாங்க, அந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். சிம்மவிஷ்ணுவோட மகனான முதலாம் மகேந்திரவர்மனோட காலகட்டம் இது. தென்னிந்தியாவோட கட்டிடக்கலையவே இவர் முற்றிலுமா மாத்தி எழுதினாரு. அதனாலேயே இவரை ராக்கட் பைனியர், அதாவது பாறைகளை குடைந்த முன்னோடின்னு சொல்றோம். மகேந்திரவர்மனுக்கு விசித்திர சித்தன் அப்படின்னு ஒரு ஃபேமஸான பட்டப்பெயர் உண்டு. அதாவது ஒருபோதும் ஓய்வே எடுக்காத பல கோணங்கள்ல சிந்திக்கக்கூடிய ஒரு விரிவான மனம் கொண்டவர். இவர் வெறும் வாள் பிடிக்கிற அரசனா மட்டும் இருக்க விரும்பல. கவிதை, இசை, புதுமையான ஆர்கிடெக்சர்னு இவரோட கவனம் பல திசைகள்ல பயணிச்சுது. இங்க பாருங்க, மண்டகப்பட்டு கல்வெட்டுல அவர் ரொம்ப கெத்தா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. செங்கல், மரம், உலோகம் மற்றும் சாந்து இதெல்லாம் எதுவுமே இல்லாம உருவாக்கப்பட்ட கோயில் அப்படின்னு பொறிச்சிருக்காரு. சீக்கிரம் அழையக்கூடிய மரங்கள்ல இருந்து விலகி அசைக்க முடியாத பாறைகளை குடைஞ்சு என்றென்றும் நிலைத்து நிக்கிற குடைவரை கோயில்களை உருவாக்குன ஒரு மாபெரும் டெக்னாலஜி புரட்சி இது. இவரோட சாதனைகள் நிறைய இருக்குங்க. சமஸ்கிருதத்துல மத்த விலாச பிரகசனம்னு ஒரு நாடகத்தை எழுதினாரு. அப்பர் மூலமா சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறினாரு. மகாபலிபுரத்தோட கொடைவரை கோயில்களை தொடங்கி வச்சாரு. ஆனா ஹிஸ்டரியில எப்பவுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குமே,
இத்தனை கலைச்சாதனைகளுக்கு மத்தியிலையும் சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியோட நடந்த கடுமையான போர்ல புள்ளலூருங்கிற இடத்துல அவர் தோல்வியை சந்திச்சாரு. தன்னோட சாம்ராஜ்யத்தோட வடக்கு பகுதிகளை அவர் இழக்க நேரிட்டது ஒரு கசப்பான உண்மை. இப்போ யோசிச்சு பாருங்க, தன்னோட அப்பா இழந்த நிலத்தையும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட பெருமையையும் ஒரு மகன் எப்படி மீட்டெடுக்க போறான்? பழிவாங்கிற தாகத்தோடும் இழந்த புகழ மீட்கிற வெறியோடும் அடுத்த தலைமுறை இப்போ உள்ள வருது. பல்லவ மன்னர்களிலே தலை சிறந்தவரா போற்றப்படுற முதலாம் நரசிம்மவர்மனோட காலத்துக்கு வந்துட்டோம். இவரோட காலத்துல தான் பல்லவ சாம்ராஜ்யம் அதோட உச்சக்கட்ட புகழ அடைஞ்சது. நரசிம்மவர்மனோட ரொம்ப பிரபலமான பேர் தான் மாமல்லன். இதுக்கு மாபெரும் மல்யுத்த வீரன்னு அர்த்தம். இது ஏதோ சும்மா புகழ்ச்சிக்காக வைக்கப்பட்ட பேரு கிடையாது. போர்க்களத்துல அவர் காட்டின ஆக்ரோஷத்துக்கும் தன்னோட குடும்பத்தோட கௌரவத்தை மீட்டெடுக்கிற வெறிக்கும் சான்றா அமைஞ்ச பேர் இது. அப்பா இழந்த நிலத்தை மீட்க மகன் எடுத்த மாபெரும் சபதத்தை பாருங்க. தன்னோட அப்பா மகேந்திரவர்மன் எந்த 2ஆம் புலிகேசி கிட்ட வடக்கு பகுதிகளை இழந்தாரோ அதே 2ஆம் புலிகேசிய மகன் நரசிம்மவர்மன் போர்க்களத்துல கொடூரமா வீழ்த்தி கொன்னார். அது மட்டும் இல்லாம சாளுக்கியர்களோட தலைநகரமான வாதாபியையே முற்றிலுமா தீக்கிரையாக்கினார். இந்த மாபெரும் வெற்றினால தான் அவருக்கு வாதாபி கொண்டான், அதாவது வாதாபியை அழித்தவன்னு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பட்டமே கிடைச்சது. மாமல்லனோட சாதனைகள் வெறும் வாதாபி வெற்றியோடு முடிஞ்சிடலங்க. சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள்னு தென்னகத்தோட அத்தனை வலிமையான எதிரிகளையும் வென்றாரு. அதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கடல் கடந்து இலங்கைக்கு ஒரு மாபெரும் கடற்படையை அனுப்பி அங்கேயும் வெற்றி கொடி நாட்டினாரு. அதுக்கப்புறம் தன்னோட பேர்லயே மாமல்லபுரம்னு ஒரு அற்புதமான கடலோர நகரத்தை உருவாக்குனாரு. இன்னைக்கு நாம மகாபலிபுரம்னு வியந்து பார்க்குற நகரம் இவர் உருவாக்குனதுதான். நாம இப்போ இந்த சாம்ராஜ்யத்தோட இறுதி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். தங்களோட மாபெரும் வெற்றிகளை பல்லவர்கள் எப்படி என்றென்றும் அழியாத கலைப்பொக்கிஷங்களா மாத்தினாங்கன்னு இப்ப பார்க்கலாம். திரையில இருக்கிற இந்த பிரம்மாண்டமான பாறை சிற்பங்களை கொஞ்சம் பாருங்க. மகாபலிபுரத்தோட இந்த அற்புதங்கள் பல்லவர்களோட ஆளுமையை இன்னைக்கும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ஆரம்பத்துல பாறைகளை குடைஞ்சு கோயில்களை உருவாக்குனாங்கல்ல, இதுக்கப்புறம் வந்த ராஜசிம்மன் மாதிரியான மாபெரும் மன்னர்கள் வெறும் பாறைகளை குடையறதோட நிக்காம கற்களை ஒன்றன் மேல் ஒன்றை அடுக்கி கட்டுமான கோயில்களை, அதாவது ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸை உருவாக்கி இந்த கலையவே முற்றிலும் ஒரு புது பரிமாணத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ராஜசிம்மன் உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் மாஸ்டர். ஒரு மர்மமான தோற்றத்துல ஆரம்பிச்சு கழப்பிலர்களை வீழ்த்தி ஒரு பிரம்மாண்டமான இராணுவ சாம்ராஜ்யத்தை நிறுவிய பல்லவர்கள் தங்களோட அதிகாரத்தை வெறும் போர்களோட நிறுத்திக்கல, அதை ஒரு அழியாத கட்டிடக்கலை மொழியா மாத்தினாங்க. கடைசியா வந்த பல்லவ மன்னரான அபராஜிதவர்மன் காலத்துல இந்த மாபெரும் சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்சாலும் அவங்க உருவாக்கிட்டு போன இந்த கலை பொக்கிஷங்கள் ஒருபோதும் அழியவே இல்லை. உலக வரலாற்றுல தமக்கான ஒரு நிரந்தர இடத்தை அவங்க என்றென்றைக்கும் உறுதி செஞ்சுக்கிட்டாங்க. முடிவா உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டு இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒருவேளை பல்லவர்கள் தங்களோட ஆளுமையையும் கலையையும் சீக்கிரம் அழியக்கூடிய மரத்திலேயே விட்டுட்டு இந்த மாபெரும் அழியாத கற்களுக்கு மாத்தாம இருந்திருந்தா, காலம்ங்கிற இந்த மாபெரும் கடல்ல அவங்களோட சரித்திரம் இன்னிக்கும் நிலைச்சு நின்றுக்குமா? இந்த ஆழமான சிந்தனையோட பல்லவர்களோட பிரம்மாண்டத்தை வியந்தபடி இந்த தொகுப்பை நாம நிறைவு செய்வோம். நன்றி.